டேய், யாருடா நீங்கள்? இங்கே என்னடா பண்ணுறீங்க? ஆ, சுற்றி பார்க்க வந்தோம். ஆ, மச்சான் சிங்கிள் ட்ரீட்டுன்னு நினச்சா டபுள் ட்ரீட்டும் வந்து சிக்கிடுச்சு. ஆமாடா, இன்றைக்கி ஏதோ லக்கி டே போல், அதான் 2 லட்டு கிடச்சிருக்கு. டேஸ்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு. இது பாரு, மரியாதையாக விட்டுரு. அவங்க மேலே மட்டும் கையை வச்சிங்க. ஓ, அப்போது அவன் மேலே கை வைக்கக்கூடாதா? மச்சான், எனக்கு தெரிஞ்சு பச்சைக்கிளி முதல்ல அதை டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுது போல். பேசாமல் பண்ணிட்டா? ஆ, பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வராங்க. நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் பயத்தை வெளியே காட்டாமல், டேட்டு பாரு, என் மேலே கையை வச்சா நடக்கிறதே வர மரியாதையாக போயிடு. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? பொண்ணுங்களை பார்த்தா இப்படி தான் மிஸ்பிஹேவ் பண்ணுவீங்களா? ஓ, அட்வைஸ் சூப்பர். அட்வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இந்த அட்வைஸ் கேட்குற அளவுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை செல்லக்குட்டி. நான் இப்போது கபடி ஆடுற ஸ்டேஜில் இருக்கேன். கபடி ஆடி முடிச்சுட்டு நான் அப்புறமா அட்வைஸ் கேட்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நிம்மி 2 பேருமே வந்துட்டு அவங்கக்கிட்ட மாட்டியிருப்பீங்க. இதில் ஒரு சேட் நியூஸ் என்னென்னா, நிம்மி வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிருப்பா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களால் நடக்கக்கூட முடியல, தடுமாறி அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. என்னங்க இது, புள்ளைய இன்னும் காணும், என்ன இருக்கும், எனக்கு வர பார்த்துருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் உங்களை தேடிட்டுருக்காங்க. அப்போ தான் நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, வயன் என்னம்மாச்சு, ஏம்மா இப்படி வர, என்னாச்சு உனக்கு, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ ஏதோ பதில் சொல்லாமல் போயிட்டே இருக்க, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை பேசல. ஐயோ, இதை அவர்கிட்ட எப்படி சொல்லுவேன், இவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜிம்னுக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆண்டி கால் பண்ணுறாங்க. ஆண்டி, என்னாச்சு? தம்பி, நீ கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? என்னாச்சு ஆண்டி, ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிறீங்க? இல்லைப்பா, நீ வீட்டுக்கு வா, எல்லாம் பேசிக்கலாம். சீக்கிரம். ஆண்டி ஒன்றும் இல்லை, பதட்டப்படாதீங்க, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். நீங்கள் எதுவும் பதறாதீங்க. என்னாச்சு ஆண்டிக்கு, ஏன் இப்படிலாம் பேசிட்டு போகிறாங்க? சரி, ஃபைன் வீட்டுக்கு போனால் எல்லாம் தெரியும். என்னாச்சு ஆண்டி, எதுக்கு என்னை இவ்வளோ வேகமாக வர சொல்லுங்க? தம்பி, என்னாச்சுன்னு தெரில, அவள் ரொம்ப லேட்டாக தான் வந்தா. வரும்போதே அவள் வந்து இதே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் எதுவும் சொல்லாமல் உள்ளே போய் கதை சத்திக்கிட்டா. எதுவுமே பேச மாட்டேங்கிறா. இப்போது நிம்மி கூட தான் வருவா. ஆனால் நிம்மி இன்னைக்கு இவ கூட வரல. நிம்மி வீட்டில் அவளை தேடிட்டு இருக்காங்க. இவன் என்னடானா பேசாமல் புத்து படித்த மாதிரி உட்காந்துட்ருக்கா. என்னன்னு தெரிலப்பா. அங்கிளுக்கு தெரிஞ்சால் அவர் உசிரியை விட்டுருவார். நான் என்னப்பா பண்ணுறது, பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு. ஆண்டி ஒன்றும் இல்லை. இப்போ வைன் அங்கே இருக்கா? அது அவள் ரூமில் தான்ப்பா இருக்கா. நான் எவ்வளோ கதவை தட்டி பார்த்துட்டேன், அவள் திறக்கவே இல்லைப்பா. என்னப்பா பண்ணுறது நான்? ஆண்டி பதறாதீங்க. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்குறேன், நீங்கள் போங்க. சிம்னா, ஆண்டி நான் தான் சொல்கிறேன்ல, போங்க. சரி. அப்புறம் ஆண்டி, இது யார்கிட்ட நீங்கள் இதை பற்றி பேசிக்காதீங்க, நானே எல்லாத்தையும் பார்த்துக்குறேன். சரி. வயன், நான் ஜிம்மின்னு வந்திருக்கேன், கதவு தர. வயன், இதோ வரேன் ஜிம்மினா. என்னாச்சு, என்ன பண்ணிகிட்டு இருந்த? இல்லை, ஃப்ரெஷ்அப் ஆக போனேன், அதான். சரி, என்ன தானே நடந்துச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஜிம்மினா, அது வந்து என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க? அதுவும் உன் முகத்துலலாம் ஏதோ காயமாக இருக்கு. இது பார்த்தா சாதாரண காயம் மாதிரி தெரியல, யாரோட நகமும் உன் மேலே பட்டிருக்கு. என்ன நடந்துச்சு? சரி, நிம்மி எங்கே முதல்ல? நிம்மி உன் கூட தானே வந்தா?
நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்க. நானும் உங்களை அனுப்பி வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். என்ன தான் நடந்துச்சு? நிம்மி ஏன் இவ்வளோ நேரம் ஆகி வரல? சொல்ல, என்னாச்சு? ஜிமினா, அது வந்து ஒன்று தான் கேட்குறேன். இதான் ஜிமினா, அது நிம்மி என்கிட்ட ஸ்டேஷ்னரி வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறேன்னு சொன்னான். நான் சொன்னேன் நானும் கூட வரேன்னு. இல்லை 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் நான் ஒரு 20 மினிட்ஸ் அவளுக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணேன். ஆனால் அவள் வரவே இல்லை. எனக்கு பயமாக இருந்தது. அதான் அவளை காப்பாற்ற போய் போய் வைன் ஏதாவது மறைக்கிறேன் என்கிட்ட? என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்க, நீங்களும் நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற? அப்போ நிம்மி? ஆமாம் ஜிமினா, நிம்மி இஸ் நோ மோர். அவள் இப்போ நம்ம கூட இல்லை. என்ன சொல்கிற? ஆமாம் ஜிமினா, பாவம், அவளால் அந்த பெயினை தாங்கிக்க முடியலன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பாட்லேயே அவள் உயிர் போயிடுச்சு. நான் மட்டும் உயிரோடு வந்திருக்கேன். இவ்வளோ நடந்திருக்கு, இதெல்லாம் சாதாரணமாக சொல்லிகிட்ருக்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? பண்ணிட்டு ஜிமினா, அப்போவே பண்ணிட்டேன். ஏன் ஜிமினா, இந்த பசங்களாம் எப்படி இருக்காங்க? பொண்ணுங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையான்னு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்களுக்கும் அக்கா தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்களே, அவங்கள மாதிரி நாங்களும் ஒரு பொண்ணு தானே, ஏன் புரிஞ்சிக்க முடியல? ஆஃப்டர் ஆல் வெறும் எலும்பு சதயமாக இருக்கிற இந்த உடம்புக்கு இப்படி அலையிறாங்க. ஏன்னா இப்படி இருக்காங்க? பொண்ணுங்க என்ன அவங்க பொம்மையா? குழந்த பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி இவங்க ஆசைக்காக எங்களை வச்சு விளையாடுறாங்க. எப்படி ஜிமினா அதெல்லாம் மனசு வருது? அதெல்லாம் வளர்க்குறவங்க சொல்லணும். சில எச்ச பொறுக்கிங்க இப்படிலாம் தெரியும். சரி, இப்போ என்ன பண்ண போகிற? தெரியல ஜிமினா. ஆனால் இதை பண்ண ஒருத்தனையும் நான் உசுரோட்டக்கூடாது. ஆனால் நான் தான் பொண்ணாச்சே, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் நினச்சிருப்பான்ல. இந்நேரம் அவன் எனக்கு பண்ணதுக்கு நான் ஓரமாக உட்காந்து ஒப்பாரி வச்சுருப்பான்னு நினச்சிருப்பான்ல. ஆனால் இந்த வைன் யாருன்னு அவனுக்கு காட்டணும். இனிமேல் சாகடிச்சான்ல, அவனை நான் சாகடிக்கணும். வைன், நான் பாரு, சட்டத்தை எப்போவுமே கையில் எடுக்கக்கூடாது. நீ அமைதியாக இரு. என்ன பண்ணுமோ அது நம்ம லீகலி மூவ் பண்ணலாம். என்ன ஜிமினா பேசுகிற? லீகலாவா? இப்போ இருக்க சட்டம் எல்லாமே பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினச்சிட்ருக்கியா? அதெல்லாம் ஏதோ 1-2 பேர் தான். எங்கள் முக்கால்வாசி கை நீட்டி காசு வாங்கிட்டு இந்த பக்கம் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி அடுத்த நிமிஷமே கசிக்கி குப்பையில் போட்டு போயிடுவாங்க. அதான் இப்போ இருக்க சட்டம். இந்த சட்டம், போலீஸ், ஏன் அப்பா அம்மா கூட இந்த காலத்தில் நம்பக்கூடாது. இப்போது எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அது என்ன சொல்ல தெரியுமா? ஐயோ வைனேன்னு இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சு அசிங்கமாயிரும், நீ பொம்பளை பிள்ளை இனிமேல் எங்கேயும் போகாத, வீட்டுக்குள்ளே இருன்னு சொல்லிட்டு என்னை தான் வீட்டுக்குள்ளே அடக்கி வைக்க பார்க்கும். ஆனால் என்னால் அப்படி இருக்காது. தெருவில் போகிற நாய் கடிச்சா தொப்புள் சுற்றி ஊசி போட்டு போயிடுவாங்க பார்த்தியா? அந்த மாதிரி தான் என்னையும் ஒரு மனுஷன் மிருக வேட்டையாட பார்த்துச்சு. அவ்வளோதான். அந்த நாயோட விஷயம் எனக்குள்ளே இறங்காமல் ஊசி போட்டுட்டு கடிச்ச நாயை எப்படி பழி வாங்குறதுன்னு தான் நான் யோசிக்கணும். இந்த படத்துலலாம் ஹீரோயினுக்கு ஆபத்து வந்தால், ஹீரோயினுக்கு கூட இருக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது ஆபத்து வந்தால் சூப்பர்மேன் வந்து காப்பாற்றுவாங்க பார்த்தியா? அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ இருந்தால் நல்லாயிருக்கும்ல. அப்படி இருந்தால் தப்பே நடக்காது. ஆனால் அந்த மாதிரி ஒருத்தன் பொண்ணுங்களுக்கு காப்பாற்றுறதுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கும் யார் இந்த காலத்தில் வருவாங்க? சாமியே இந்த கலியுகத்தில் இவனை பார்த்து பயந்து வராது. இதில் பொண்ணுங்களை காப்பாற்றுறதுக்குன்னு ஒருத்தர் வரப்போகிறானா?
அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க சின்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமினும் பேசிகிட்டு இருக்க உங்கள் அம்மா தான் கதவை தட்டுறாங்க. ஃபைன் உள்ளவாம்மா. ஏய் என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? இப்போ என்ன? எனக்கு என்னாச்சுன்னு தெரியணும் அதானே? ஒரு 4 எச்ச நாய் என்னை கடிச்சிருச்சு. அதான் அதோட விஷயம் என் உடம்புல இறங்காமல் இருக்க டாக்டரை பார்க்கலான்னு இருக்கேன். அதுக்கு தான் ஜிமின் வந்திருக்கான். ஏய் ஜிமினை நான் தாண்டி வர சொன்னேன். ஏதோ ஒன்று, நான் இப்போ ஜிமின் கூட வெளியே போகிறேன். வரதுக்கு லேட் ஆகும். அப்பா கிட்ட சொல்லு. ஏய் என்னடி எதுவும் சொல்லி பயமுறுத்துற? ஆமாம்மா, நானும் ஜிம்மியும் காலேஜ்லேருந்து வந்துட்டுருந்தோம். அவங்க திருப்பூருக்கு இங்கே 4 பேர் எங்களை கடிச்சிட்டாங்க. புரியல, எங்கள் மேலே கை வச்சிட்டாங்க. பாவம் நிம்மி, அவளை என்னால் காப்பாற்ற முடியல. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க ஸ்பாட்டுக்கு போய் பாடியை ரெக்கவர் பண்ணிடுவாங்க. இப்போது நான் ஜிமின் கூட டாக்டர்கிட்ட போகிறேன். எதுக்குடி? வேணாண்டி, இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச அசிங்கம். வெளியே தெரிஞ்ச அசிங்கம்மா? ஓ, அவன் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணது அசிங்கம் இல்லை. இதை வெளியே தெரிஞ்சால் எனக்கு அசிங்கம்னு நினைக்கிறியா? தப்பு பண்ணது அவன்தாம்மா, நான் கிடையாது. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும், பழகணும், பார்க்கணுன்னு தெரியாத அந்த எச்ச பொறுக்கிங்கெல்லாம் பயந்து என்னால் வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்க முடியாது. முடிஞ்சால் அந்த எச்ச பொறுக்கி நாய்ங்களை எப்படி திருத்துறதுன்னு பார்க்கணும், சொல்லி பார்க்கணும். அப்படியும் கேட்கலையா? அப்படியே ஓங்கி ஒரே அடி தான், சாகிற அளவுக்கு அது அடி இருக்கணும். அதை தான் அந்த நாய்க்கு கொடுக்க போகிறேன். என்ன நினச்சா சாதாரண பொண்ணு இப்படி நடந்துட்டா வீட்டுக்குள்ளே அம்மா கிட்ட உட்காந்து ஒன்று ஒப்பாரி வச்சுட்டு ஒரு மூலையில் உட்காந்து 4 நாள் அழுவா. அதுக்கப்புறம் இதை தானே விதின்னு வயிற்றில் பிள்ளைய பற்றி தெரியுவேன்னு நினச்சிருப்பான்ல. இந்த வாய் நான் அப்படிப்பட்டவளே கிடையாது. நான் தப்பு செஞ்சால் யார் என்னன்னு பார்க்காம எந்த இடத்துலையும் யார் காலையும் விழுவேன். ஆனால் பண்ணாத தப்புக்கு என்னை பணிய வச்சு அவனுடைய இச்சைக்கு பயன்படுத்தணும்னு நினச்சா நெருப்பாக சுட்டரிச்சிருவேன். நான் ஒன்றும் பசங்கக்கிட்ட பேச மாட்டேன், பசங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நான் அந்த பொண்ணுலாம் கிடையாது. பசங்கக்கிட்ட பேசணும் தான். ஆனால் எனக்கும் சரி, என்கிட்ட பேசுகிற பசங்களுக்கும் தெரியும் நான் எப்படிப்பட்டவ, என் கேரக்டர் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க கேரக்டர் எனக்கும் தெரியும். என்னால் நடக்க முடியாது தான், அது இன்னொரு விஷயம். அப்படியே இருந்தாலும் ஒரு சின்ன உதவினா கூட ரோட் க்ராஸ் பண்ணணுன்னா யாருக்கிட்ட கேட்டாலும் க்ராஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ கூட என் நண்பனோட கை கூட என் மேலே படாமல் பார்த்துருக்கேனா? நான் நெருப்பு மாதிரிமா, யாரும் என் பெர்மிஷன் இல்லாமல் என்னை நெருங்க முடியாது. என்னை பற்றி என் ஜிம்மினுக்கு தெரியும். தப்பார், இதை நான் சும்மா விட போகிறது இல்லை. நீ சொல்கிற மாதிரி அடங்கி போகிறதுக்கோ இல்லை அழுதுட்டு உட்காரவோ என்னால் முடியாது. எனக்கு அவனை பழி வாங்குவேன். இந்த நான் பண்ண போகிற விஷயத்துலேருந்து என்ன மட்டும் இல்லை, இந்த ஊரில் இருக்க எந்த பொண்ணுக்கும் எந்த தப்பும் நடக்காத மாதிரி நான் பண்ணதா போகிறேன். நான் போயிட்டு வரேன். ஏய் சொன்னால் கேளுவேம்மா, போதும். நீ வேணால் பழைய காலத்துலேயே இருந்துட்டு பஞ்சாங்கம் பார்த்து பாடிக்கிட்டு என்னால் முடியாது. வாட்ச்மேனா போகலாம். தம்பி என்னப்பா இது, இவன் பேசிட்டு போகிறா, இவன் வர வேண்டிய போல. ஆண்டி அவள் கரெக்டாக தான் பேசுகிறா, நீங்கள் தான் சுற்றி இருக்கவங்கள நினச்சி உங்களை நீயே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சொல்லப்போனால் வாயின்னு சொல்கிறது தான் கரெக்ட். கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். சரி ஆண்டி, நான் அவளை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மினும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஸோ ஜிம்மன், ஃபைன், நீ ஓகே தானே? நான் ஓகே தான் ஜிம்னா. நீயும் ஏடா அம்மா மாதிரியே பயந்துட்டுருக்க. நானே தப்பு பண்ணேன், நான் தப்பு பண்ணலையே, அப்புறம் ஏன் நான் பயப்படணும்? இதுதான் ஜிம்னா. அப்புறம் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், எனக்காக பண்ணுவியா ப்ளீஸ்? என்னவான்னு கேட்குற, என்ன விஷயம்? ஜிம்னா, எனக்கு கொஞ்ச நாள் நான் எங்கேயாவது தனியாக ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன்டா. எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம், நான் இங்கே இருந்தேன்னா என்னை எதுவுமே செய்ய விடாமல் எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க.
எனக்கே அறியாமல் நானே டவுன் ஆகிடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது ஜிம்னா. கொஞ்ச நாள் நான் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சேஃபான இடம் வேணும். வாயன், இதுக்கெல்லாம் நீ பெர்மிஷன் கேட்பியா? இப்போ என்ன, நீ ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும், அவ்வளோதானே? பரவாயில்ல, நீ என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கோ. நான் உன்னை கம்பல் பண்ணல. உனக்கு ஓகேனா நீ ஸ்டே பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி ஜிமினா, அப்போது நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி. நான் போய் ஃபார்மசி போய்ட்டு மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி ஜிமினா, இங்கே வந்துடுறேன். சரிடா, போ, இங்கே தான் இருக்கேன். ஜிமின், டாக்டர் என்னப்பா சொன்னார்? ஆண்டி ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் சும்மா பதறாதீங்க. நீங்கள் டென்ஷன் ஆகி அவளையும் டென்ஷன் பண்ணாதீங்க. சொல்லப்போனால் ஃபிசிக்கலி மென்டலி ரெண்டுலேயும் அவள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. நீங்கள் அவளை வீக் ஆகாமல் இருக்கிட்டால் போதும். அப்புறம் ஆண்டி, அங்கிள் கிட்ட இந்த விஷயம் பற்றி பேசுனீங்களா? இல்லைப்பா, பேசல. ஆனால் எப்படியும் நியூஸு ஏதாவது வந்துருச்சுன்னா, பேப்பர், இவன் வேறு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளே, அப்புறம் எப்படியும் அவருக்கு தெரிஞ்சிருமேப்பா. தெரிஞ்சால் என்ன ஆண்டி ஆகும்போது? தெரிஞ்சால் நம்ம வயனை பற்றி தப்பாக பேசுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனால் கண்டிப்பாக வயனை பற்றி எல்லோரும் பெருமைனா, இங்கே பல பொண்ணுங்களுக்கு வெளியிலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி இந்த மாதிரி அநியாயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன, ஒரு சில விஷயங்கள் வெளியில் வரும், சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே மறைஞ்சு போய் வெளியே தெரியாமல் போயிடுது. ஏன்னா நம்ம சொசைட்டியில் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்தால் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அந்த பொண்ணோட மானம் போயிடும், மரியாதை போயிடும், குடும்பத்தோட மானம் போயிடும்னு சொல்லியே அந்த பொண்ணுங்க தனக்கு நடந்த அநியாயத்தை வெளியே சொல்லாமல் விட்டுட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் இந்த அயோக்கியங்கள் இப்படி இருக்காங்க. ஆனால் நம்ம வயன் அப்படி இல்லை. அவளுக்கு நடந்த அநியாயத்தை அவள் தட்டி கேட்கணும்னு ஆசைப்பட்றா. இதில் எந்த தப்பும் இல்லை. அவள் எடுத்திருக்க முடிவு கரெக்டு தான் ஆண்டி. எந்த பொண்ணுக்கு வராத தைரியம் என் வயனுக்கு இருக்குது. கண்டிப்பாக அவள் இதுலேருந்து மீண்டு வருவாள். அப்புறம் ஆண்டி, நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வயனை கூட்டிகிட்டு போகிறேன். கொஞ்ச நாள் அவள் என் கூடவே இருக்கட்டும். எப்படிப்பா அவன் கூட? என்னை நம்புறீங்களா ஆண்டி? ஐயோ, நான் அதுக்காக சொல்லப்பா. அங்கிள் கேட்டால் காலேஜில் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதனால ஜிமின் கூட படிக்க போயிருக்கான்னு சொல்லுங்கள். சரி ஜிமினா, ஆனால் நிம்மியோட விஷயம் அது யாராலையும் ஈடுபடுத்த முடியாத ஒரு இழப்பு தான் ஆண்டி. எங்களுக்கும் சரி அவள் வீட்டுக்கும் சரி. ஆனால் நிம்மியோட சாவுக்கு நியாயம் கிடைக்காம நானும் வயனும் விட மாட்டோம். கண்டிப்பாக அந்த அயோக்கியன் பழி வாங்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு போட சொல்ல ஒருத்தன் வருவான், வராமலாம் போக மாட்டான் ஆண்டி. சரி ஆண்டி, வயன் நீ போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண, நம்ம கிளம்பலாம். ஜிமினா, சாப்பிட்டு போங்கப்பா. இல்லை ஆண்டி, நாங்கள் வர வழியிலே சாப்பிட்டுட்டோம். ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துச்சு, இந்நேரம் நிம்மியோட பாடி வீட்டுக்கு வந்திருக்கோம். அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நாங்களும் கிளம்புறோம். என்னப்பா அப்படி சொல்கிறேன்? இல்லை ஆண்டி, எப்படியும் இந்த மாதிரி இருக்கனால நாளைக்கு வரைக்கும் பாடி விற்க முடியாது. கண்டிப்பாக சீக்கிரமாக டிஸ்போஸ் பண்ணிட்டு என் நிம்மியோட சாவுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி நானும் வயனும் பண்ண தான் ஆண்டி போகிறோம். சரி ஆண்டி, நான் வரேன். வயன் போகலாமா? போகலாம் ஜிம்னா. கண்டிப்பாக அந்த நாய்களுக்கு தண்டனை கிடச்சிரும்ல. நம்ம நிம்மி நம்மளை விட்டு போகிறதுக்கு காரணம் அவனுங்க தாண்டா. நான் மட்டும் போச்சதுக்கு கூட என் நிம்மிக்கு சார்பாக நான் போராடணுன்ட்டா கடவுள் எனக்கு காப்பாற்றிருக்கான் போல். ஆமாம் வயன், கண்டிப்பாக அந்த நாய்களுக்கு ஒரு பத்திரட்டி இருக்குது. நீ சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவை வந்து அவனுங்களை புரட்டி எடுக்க போகிறான் பாரு. வந்தால் நல்லது தான் ஜிமினா. சரி வா போகலாம். சரி, ஓகேடா பெரியஸ், இதோட நான் இதை என் பண்ணிக்கிறேன். இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு ஓகேவா, இதை கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஓகேவா? பாய், see you.